அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 68 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம், இவங்க அந்த டோர்னமெண்ட்டுக்காக வந்திருப்பாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட அடி வாங்கின ஒரு குரூப் இவங்க கிட்ட வந்து வம்பு பண்ணதுப்பா. அந்த டைமில் அவங்களோட மாஸ்டர் வந்து இவங்க எல்லாரையும் கூட்டு போயிருப்பாரு. ஒழுங்கு மரியாதையை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருப்பாரு. ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நக்கலாக பேசுகிறான். அந்த டைமில் ஃப்ராண்டர் அங்கே வராரு. டேய், அவன் யார் தெரியுமா அவனுக்கு, அவனோட பவர் என்ன தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா ஃப்ராண்டரே பேசுகிறாரு, யாருங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூனியன். அவனுடைய பவர் வந்து நைட் மரம், அது பயங்கர டெரிஃபிக்காக இருக்குமா. அவன் கூட சண்டை போடுறதுக்கு அவனோட பவர்ஃபுல்லாக இருக்கவங்களே பயப்படுவாங்களாம். இப்போ இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்சானுடைய அந்த கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த தாத்தா சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காருப்பா. அவருக்கு பயங்கர சந்தோஷம், அவரோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட கேரக்டர்ஸை கடந்து வந்திருப்போம் இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்க இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே ராஜா உட்காந்துட்டு இருக்காரு. ராஜாவுக்கு பக்கத்தில் வந்து நம்ம நிங் உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடில் ஒரு கிழமை உட்காந்துருக்கு. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சலாஸ். இவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னா, இந்த மார்ஷல் ஹால் இருக்கு இல்லையா, மார்ஷல் சோல் ஹால், அங்கேருந்து தான் இவன் வந்திருக்கான். இப்போ டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பேசிக்காக வந்து அந்த தியண்டோ அகாடமி இருக்குது. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமாக போய்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஆட்கள் பேசிக்கிறாங்க, டே எடுத்த உடனே இந்த தியண்டோ அகாடமி நம்மக்கிட்ட மாட்டிக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவனுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எடுத்த உடனே அவனை போட்டு அடிப்போம், அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்கடா, வேண்டாம் அப்படிங்கிறான். ஸோ இப்படியே ஒவ்வொரு டீமையாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நடந்து போகிறாங்க. அந்த டைமில் கடைசியாக நம்ம டீம் தான்ப்பா வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, புதுசாக ஒரு ஸ்கூல் வந்திருக்கு, ஒரு ஆடான யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரைவல்டு சாம்பியன் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்களை பார்த்தோன்னே தாத்தாக்கு பயங்கர சந்தோஷங்க. பசங்களுக்குலாம் காட்டுறாரு, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட்டில் ஒரு பொண்ணை மீட் பண்ணாங்கல்ல, அவள் வேற அவங்க தாத்தா பாட்டியோட நின்றுட்டு இருக்கா. அவள் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு சைடில் இந்த திருடன் ஒருத்தன் தான் பாருங்க, ஷாவை பார்த்தோன்னா அவன் பயங்கரமாக கொந்தளிக்கிறான். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ராங் இருந்தால அவன் என்ன சொல்கிறா, இங்கே பாருங்க மேலே பாரு அப்படிங்கிறா. இவனுங்களும் மேலே பார்க்குறாங்க, என்ன மேலே ஒன்றும் தெரியலையே, ரொம்ப தூரமாக இருக்குது, கண்ணே தெரியல அப்படின்னும் போது, டேய் அங்கே டிவியை பாடுறா அப்படிங்கிறா. அதாவது அவங்க அப்பா மேலே உட்காந்துட்டு இருக்காரான் ராஜா பக்கத்தில், அதை தான் இவ காட்டிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்பா. இவங்க அப்பா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு பக்கத்தில் சலாஸ்னு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அதான் இவன் சொல்கிறா, அவன் யார் தெரியுமா, 1ஆம் நம்பர் அயோக்கியன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அப்படிங்கிறத கொடுத்து அவர் தான் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் இல்லையா. ஸோ அவர் எந்திரிச்சு எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட திறமை அப்படிங்கிறத காட்டுங்க, எப்படி பார்த்தாலும் யார் ஜெயிச்சாலும் சரி இந்த ஒரு எம்பையருக்கு தான் நீங்கள் பெருமை சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு காம்படிஷனை நான் அஃபிஷியலாக பிகின் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச் அவர் முடிச்சுக்கிறாரு. அடுத்து வந்து என்ன பண்றாங்க, நம்ம நிங் இருக்கார்ல, அவர் வந்து பேச சொல்றாங்க. அதாவது ராங்கோடைய அப்பா. ஸோ அவருமே வந்து ஸ்பீச் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, யார் ஜெயிச்சாலும் சரி கடைசியாக வந்து விக்டரி அப்படிங்கிறது நம்மளுடைய எம்பையருக்கு தான் வரப்போகுது. ஸோ எல்லாருமே நல்லா சண்டை போடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு இங்கே ஃபேவரட் டீம்னு ஏதாவது இருக்கா, இங்கே யாராவது ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, ஆமாம் எனக்கு ஒரு டீம் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க சாம்பியன்ஷிப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம், யார் அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வேண்டாங்க, அது இப்போதைக்கு சீக்கிரட்டாகவே இருக்கட்டும், மொத்தத்தில் யார் ஜெயிச்சா நம்ம எம்பையருக்கு தானே ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் அவங்க சொல்றாங்க, ஐயோ இவர் வர சொல்ல மாட்டேங்கிறாரு, சீக்கிரட்டா வச்சுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அடுத்தது சலாஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கப்பா. சலாஸ் பேரை கேட்டோடனே ஒரு சில பேருக்கு பயங்கர கோவம் வருது. ஆக்சுவலா ஹீரோட அப்பாவுமே அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லார் கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பூ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பூ எதுக்காக அப்படிங்கிற கேள்வி ராங்கே இருக்குது. அவள் வந்து மாஸ்டர் கிட்ட கேட்குறா. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பூ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு உள்ளுக்குள்ளே போனால் தெரியும் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த சலாஸ் இருக்கான் பாருங்க, அவனை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அதாவது இவர் தான் வந்து லாட் போட போகிறாரு. போட்டு எந்த டீம் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறாரு. அந்த பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்சஸை கொண்டு வராங்க. பக்கி பயப்புலாம் அந்த பொண்ணோட கையை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். சரியான பொறிக்கா இருப்பான் போல தெரியுது. அதுக்கப்புறமா அந்த பேட்சஸ் எல்லாம் எடுத்து போடுறான்ப்பா. இப்போ டீம்ஸ் எல்லாமே டிசைட் ஆயிடுச்சு. நம்ம ஆட்கள் வந்து எதிர்பார்க்காத வகையில் ஃபர்ஸ்ட் ரவுண்டே தியண்டோ அகாடமி தான் மாட்டிக்கிச்சு. மக்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பா இந்த தியண்டோ அகாடமி பயங்கர லக்குடா, எடுத்த உடனே ஈஸியான டீமாக மாட்டிக்கிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆட்களுக்கு என்ன யோசனைனா, இது என்ன கோயின்சிடென்ஸா இல்லை எல்லாம் பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்களா தெரியலையான்னு சொல்லிட்டு இவனுங்க யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு இருந்தானுங்கல்ல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியண்டோ அகாடமியோட செகண்ட் டீம் தான். ஃபர்ஸ்ட் டீம் வந்து டைரக்ட் குவாலிஃபிகேஷன் அவங்க போயிட்டு இருப்பாங்க எப்போ. ஸோ இது செகண்ட் டீம் தான். மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, செகண்ட் டீம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீக்காக இருப்பாங்கலாம் நினைக்காத, என்னதான் இருந்தாலும் அவனுங்க வந்து தியண்டோ அகாடமியோட டீம் தான், கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறாரு. அந்த டைமில் ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நான் இன்னொரு சேலஞ்ச் தரேன், முடிஞ்ச இந்த ஒரு டீமை 1 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சு காட்டுங்க அப்படிங்கிறாரு. எது 1 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஃபேட்டி என்ன சொல்கிறான், நான் வேணா சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், தேவையில்லடா, நம்ம ஒரிஜினல் பிளானே ஃபாலோ பண்ணுவோம், மொத்த ட்ரம்ப் கார்டையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே காட்டிடக்கூடாது அப்படிங்கிறாங்க.
இப்போ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பிச்ச உடனே மற்ற டீம்ஸ் எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. 3வது மேட்ச் தான் இவங்களோட இதுதான் இன்னையோட கடைசி மேட்ச். ஸோ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க, என்ன அது ஷெராய்காவா, என்ன ஸ்கூல் அது, நான் கேள்விப்பட்டதே இல்லை, ஏதாவது ஒரு மொக்க டீமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டீம் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஆப்போனன்ட் டீம் வரணும் இல்லையா, அவங்களுக்கு பயங்கர கிராண்டான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா. ஏன்னா தேந்தோ அகாடமி பெரிய ஆள், பயங்கர என்ட்ரி. இப்போ ஃப்ராண்டருக்கு பயங்கர கடுப்பாகுது, என்ன அவனுங்களுக்கு மட்டும் பயங்கரமான என்ட்ரி, ஏன் நமக்குலாம் அது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த டைமில் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல அதெல்லாம் இல்லாத நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு என்ன கவலைனா, என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ போயிடுமே, அந்த மனுஷனுக்கு அது ஒரு பெரிய கவலை. இப்போ இவங்க கையில் எதுக்காக அந்த பூ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டீமுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த டீம் மேலே அந்த பூவை போடுவாங்கப்பா. எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே கவுண்ட் வரும். இப்போ மொத்த ஆடியன்ஸும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேந்தோ அகாடமிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் யாருன்னே இவங்களுக்கு தெரியாது. இப்போது அந்த டீமில் எல்லாம் வந்தாச்சு, ஆனால் அந்த டீமோட லீடர் மட்டும் வரலப்பா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான கிராண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது கொடுக்குறான். சார் இப்போ தான் மேலே இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வந்து லேண்ட் ஆகுறாரு. ஏன்னா தோத்து போகிறதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் இவங்க எப்படி தோக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.